அது இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆண்டர்பிரினர்ஷிப். ஒவ்வொரு ஸ்டேட் பாடிஸும் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க தெரியுமா? வை ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் ப்ரொமோட்டட்? ஓகே, நீங்கள் இந்த காலேஜ் என்ன பண்ண போறீங்க? ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், ரெண்டு ஆண்டர்பிரினர்ஷிப். தானே? நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் தெரிவிப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எப்படி கிடைக்கும் அவர்கள் நிறைய படிச்சிருப்பாங்க, அவர்களுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஆண்டர்பிரினர்ஷிப் டிஃபரன்ஸ் என்ன சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட் தானே? கிளியரா? ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தால் தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் இருந்தால் தான் எம்ப்ளாய்மெண்ட், இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. அது ஒன்று. ரெண்டு, ஆண்டர்பிரினர்ஷிப்ல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்தா எம்ப்ளாய்க்கு பே பண்றாங்க. அப்போ எம்ப்ளாயோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ப்ராஃபிட் வரும். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு ப்ராஃபிட் வரலைன்னா எம்ப்ளாய் ப்ராஃபிட் சேலரி கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஒர்க் பண்றதா இருந்தா நீங்க ஒர்க் பண்றதோட ஒரு ஒரு பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சேலரியா கிடைக்கும். மீதி யார் இருப்பாங்க? ப்ராஃபிட் ஆண்டர்பிரினர். அப்போ அந்த ஆண்டர்பிரினர் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ யாருக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஆண்டர்பிரினர் தான் ஜாஸ்தி கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டு, எம்ப்ளாய்மெண்ட் வேணும் தான் ஆண்டர்பிரினர். அப்போ இதனால தான் எப்போவுமே ஆண்டர்பிரினர்ஷிப்பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே ப்ரமோட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? வெறுத்துக்கு தானே, காசு கிடைக்கும் தானே. இப்போ காசு எது ஜாஸ்தியாக கிடைக்கும்? எம்ப்ளாய்மெண்ட்டோட ஆண்டர்பிரினர்ஷிப். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. என்ன ட்ராபேக்ஸ் இருக்கு? 4 கம்போனன்ட்ஸ் இருக்கு ஆண்டர்பிரினர்ஷிப். ஒன்று உங்களோட ஆர்கனைசேஷன். ரெண்டு, நீங்க எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதோ அதோட நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கணும், இன்ஃபர்மேஷன் இருக்கணும். 3, உங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள வெல்த் இருக்கணும். 4, ரிஸ்க் ஃபேக்டர். இந்த 4 கம்போனன்ட்ஸ் மிக்ஸ் ஆகி தான் உங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதானே? எஸ். ஸோ வாட் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்? அவ்வளோ